ஹலோ கைஸ், இது உங்கள் கிராக்கர் அகாடமி. ஒளி மரபுலேருந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து ஒரு கேள்வி வந்து வரக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இதில் இருக்கக்கூடிய வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒளி மரபில் இதுவரை கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸாக பாயிண்ட் எடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நாய் குறைக்கும், ஆடு என்பது கத்தும், எருது எக்காலமிடும், குதிரை என்பது கனைக்கும், குரங்கு என்பது அலப்பும், சிங்கம் என்பது முழங்கும், நரி ஓனாய் என்பது உலையிடும், புலி என்பது உரும்பும், பூனை சீரும், யானை பிளிரும், எலி என்பது கீச்சிடும், கழுதை கத்தும், பசு கதரும், ஆந்தை அலரும், காகம் கரையும், கிளி பேசும் இல்லைன்னா கொஞ்சும், குயில் கூவும், கூகை குளரும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், புறா குணுகும், மயில் அகவும், வண்டு என்பது முரளும். சரிங்களா? தேனி தான் வந்து பார்த்திங்கன்னா ரிங்காரமிடும். சரிங்களா? சப்போஸ் வந்து வண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிங்காரமிடும் மட்டும் தான் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அது நீங்கள் கொடுக்கலாம். சப்போஸ் தேனி கேட்டு அங்கே வந்து முரளும் போட்டக்கூட தேனி வந்து ரிங்காரமிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ பிழை திருத்தம் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மயில் அகவ, குயில் கூவும், ஆந்தை அலரும். ஸோ இதான் சரியான விடை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எருது என்ன பண்ணும் கேட்டிருக்காங்க, எக்காலமிடும். ஸோ இதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிப்பீட்டே இருக்குது. 2012 கேட்டிருக்காங்க, 2024 கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், மறுபடியும் 2023, 24 2 டைம் வந்து பார்த்திங்கன்னா கூகை கேட்டிருக்காங்க. கூகை குளரும். மறுபடியும் 2024 கூகை குளரும். ஸோ கூகை தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், சேவல் கூவும், ஆந்தை அலரும், மரத்தில் குயில் கூவி கொண்டிருக்கிறது. மரத்தில் கூவி கொண்டிருக்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புறா என்பது குணுகும். எது வந்து பார்த்திங்கன்னா பிழை இல்லாதது சொல்லி தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க 2024. மறுபடியும் 2024 வந்து பார்த்திங்கன்னா காகம் கரையும், மயில் அகவும் கேட்டிருக்காங்க. அடுத்து ஆடு என்பது பார்த்திங்கன்னா கத்தும், கிளி என்பது பேசும். அடுத்து மறுபடியும் பார்த்திங்கன்னா குயில் என்பது கூவும், நரி என்பது ஊளையிடும். அடுத்து பார்த்திங்கன்னா கிளி என்பது பேசும், மயில் என்பது அகவும், ஆந்தை என்பது அலரும், சேவல் என்பது பார்த்திங்கன்னா கூவும். அடுத்து மறுபடியும் எருது கேட்டிருக்காங்க. எருது எக்காலமிடும். கோழி கூவும் எனும் மரபு பிழை நீக்கினா கோழி என்பது கொக்கரிக்கும். அடுத்து பாருங்கள், பசு என்பது கதரும், யானை என்பது பிளிரும், சேவல் என்பது கூவும். மடி வந்து பார்த்திங்கன்னா கூகை என்பது அலறியது. இது பிழை உள்ளது கேட்டிருக்காங்க. ஸோ கூகை என்ன பண்ணும், குளரும். சரிங்களா? அலராது. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோ வேணும். சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.